வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆப்கானில் இருந்து அமெரிக்க துருப்புக்களை திருப்பி அழைப்பதற்கு உத்தரவிட்ட காரணங்களை அமெரிக்க மக்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கர்களையும் அமெரிக்கர்களுக்கு உதவியவர்களையும் வெளியேற்றிய நடவடிக்கை மிக வெற்றியடைந்தது என அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளில் 90% வெளியேறிவிட்டார்கள். நாம் உலகிலேயே வெளியேற்ற நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் எனவும் அவர் கூறினார். இன்னமும் அங்கிருந்து வெளியேற்றப்பட முடியாத அமெரிக்கர்கள் சொற்ப எண்ணிக்கையில் உள்ளார்கள். அவர்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க நாம் தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்தார். அமெரிக்க சரித்திரத்திலேயே மிக நீளமான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். ஆப்கானில் இருந்து மக்களை வெளியேற்றியதுதான் உலகிலேயே மிகப்பெரிய வெளியேற்றல். வேறு எந்த நாடும் இதை செய்ததில்லை என்றார் அவர். இந்த 20 ஆண்டுகால நீண்ட போரில் அமெரிக்கா எவ்வளவு பணத்தை செலவு செய்துள்ளது என்பதை அவர் கூறி, இது தொடரக்கூடாது என்பதற்காக ஆப்கானிஸ்தானில் இருந்து இராணுவத்தை அகற்றும் முடிவை நான் எடுத்தேன் என்றும் அவர் தெரிவித்தார். Last night in Kabul, the United States ended 20 years of war in Afghanistan, the longest war in American history. We completed one of the biggest airlifts in history, with more than 120,000 people evacuated to safety. That number is more than double what most experts thought were possible. No nation has ever done anything like it in all of history. Only the United States had the capacity and the will and ability to do it, and we did it today. The extraordinary success of this mission was due to the incredible skill, bravery, and selfless courage of the United States military and our diplomats and intelligence professionals. For weeks, they risked their lives to get American citizens, Afghans who helped us, citizens of our allies and partners and others on board planes and out of the country. And they did it facing a crush of enormous crowds seeking to leave the country. And they did it knowing ISIS-K terrorists, sworn enemies of the Taliban, were lurking in the midst of those crowds. And still, the women and men of the United States military, our diplomatic corps, and intelligence professionals did their job and did it well, risking their lives, not for professional gains, but to serve others. Not in a mission of war, but in a mission of mercy. அமெரிக்க ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக ஆற்றிய அந்த உரையில் அவர் அடிக்கடி வெற்றி என கூறியது எதை என்று பார்த்தால் அது ஆப்கானிஸ்தானில் நடந்த போரில் கிடைத்த வெற்றி என கூறப்படவில்லை. ஆப்கானிஸ்தானிற்கு அமெரிக்கா சென்ற நோக்கம் வெற்றியடைந்ததா என்று அவர் கூறவில்லை. அவர் வெற்றி என கூறியது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கர்களையும் மற்றவர்களையும் வெளியேற்றியதில் வெற்றி பெற்றுவிட்டதாக கூறினார். இது ஒரு மெலிதான திசை திருப்பல் தான். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவால் வெளியேற்றப்பட வேண்டியவர்களில் கணிசமானவர்கள் இன்னமும் ஆப்கானிஸ்தானிலேயே உள்ளார்கள். அவர்களை எப்படி வெளியேற்றுவது என்பதற்கு இதுவரை எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அவசர கதியில் இந்த வெளியேற்றல் நடந்ததால் ஆயிரக்கணக்கில் விமானங்களில் ஏற்றப்பட்டவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள். இடைத்தாங்கல் முகாம்களில் இறக்கப்பட்ட அவர்கள் எப்போது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதிலும் ஒரு தெளிவான திட்டமிடல் அறிவிக்கப்படவில்லை. பல நாடுகள் அமெரிக்காவிற்கு அனுமதி கொடுத்தது தற்காலிகமாக 1 வாரம் அல்லது 2 வாரம் தங்கியிருப்பதற்குத்தான். அதற்குள் ஆயிரக்கணக்கான மக்களின் குடிவரவு நடைமுறைகள் முடிவது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வெளியேற்றம் மிக வெற்றியடைந்தது என அமெரிக்க ஜனாதிபதி கூறுவதில் ஏதோ இடிக்கிறதே. மத்திய கிழக்கிலும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவால் தற்காலிகமாக கொண்டு போய் இறக்கப்பட்ட விஷயத்தில் அமெரிக்காவின் அயல் நாடான கனடா ஒரு உதவி செய்கின்றது. அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்டு வெவ்வேறு நாடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் 5000 பேரை கனடா பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. அவர்களுக்கு கனடாவில் நிரந்தர வதிவிட விசா வழங்கப்படும். 3 ஆண்டுகளின் பின் கனேடிய பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்டு வெவ்வேறு நாடுகளில் உள்ள மீதி ஆட்களுக்கு என்ன ஆகும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் உரையில் அவர் கூறிய மற்றொரு விஷயம், இப்போது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவிற்கு நேரடி அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது. அதனால்தான் நான் இராணுவத்தை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற உத்தரவிட்டேன் என்றார்.
அவர் இந்த உரையை நடத்துவதற்கு 3 தினங்களுக்கு முன்தான் 13 அமெரிக்க ராணுவத்தினர் ஆப்கான் மண்ணில் பலியானார்கள். அந்த உரையில் அவர் பேசிய போது அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக உள்ளவர்களை அல்லது அமெரிக்காவிற்கு தீங்கு விளைவித்தவர்களை நாம் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்று தெரிவித்தார். This decision about Afghanistan is not just about Afghanistan. It's about ending an era of major military operations to remake other countries. We saw a mission of counterterrorism in Afghanistan, getting the terrorists and stopping attacks, morph into a counterinsurgency, nation building, trying to create a democratic, cohesive, and united Afghanistan, something that has never been done over many centuries of Afghan's history. Moving on from that mindset, and those kind of large-scale troop deployments will make us stronger and more effective and safer at home. And for anyone who gets the wrong idea, let me say clearly, to those who wish America harm, to those who engage in terrorism against us or our allies, know this: the United States will never rest. We will not forgive, we will not forget. We will hunt you down to the ends of the earth, and you will pay the ultimate price. And let me be clear, we'll continue to support the Afghan people through diplomacy, international influence, and humanitarian aid. We'll continue to push for regional diplomacy engagement to prevent violence and instability. We'll continue to speak out for the basic rights of the Afghan people, especially women and girls, as we speak out for women and girls all around the globe. And I've been clear that human rights will be the center of our foreign policy. But the way to do that is not through endless military deployments, but through diplomacy, economic tools, and rallying the rest of the world for support. My fellow Americans, the war in Afghanistan is now over. I'm the 4th president who has faced the issue of whether and when to end this war. When I was running for president, I made a commitment to the American people that I would end this war. And today, I've honored that commitment. It was time to be honest with the American people again. We no longer had a clear purpose in an open-ended mission in Afghanistan. After 20 years of war in Afghanistan, I refused to send another generation of America's sons and daughters to fight a war that should have ended long ago. 13 அமெரிக்க ராணுவத்தினரை தாக்கியவர்களை ஆப்கான் மண்ணில் விட்டுவிட்டுத்தான் அமெரிக்காவின் இறுதி விமானம் காபூல் விமான நிலையத்தை விட்டு புறப்பட்டது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருந்திருந்தால் இந்த விவகாரம் வேறு விதமாக கையாளப்பட்டிருக்கும். இவ்வளவு அலங்கோலமாக முடிந்திருக்காது என்ற கருத்து அமெரிக்காவில் இப்போது அதிகம் அடிபட தொடங்கியுள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடன் கையில் இன்னொரு வெளியேற்ற திட்டமும் இருக்கின்றது. இது ஈராக்கில் இருந்து அமெரிக்க ராணுவத்தை வெளியேற்றுவது. இந்த வெளியேற்றத்தின் போது கிடைத்த கெட்ட பெயரோடு கெட்ட பெயராக ஈராக்கில் இருந்து அமெரிக்க ராணுவத்தை வெளியேற்றுவாரா அல்லது ஆப்கான் வெளியேற்றம் ஏற்படுத்திய விளைவுகளை பார்த்து மிரண்டு அந்த வெளியேற்றத்தை ஒத்திவைப்பாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.